ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்றைக்கி இந்த ட்ராமாவோட எபிசோட் 31 ஃபைனல் எபிசோடுக்கு வந்துட்டோம். ஃபைனல் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்குன்ட்டு ஒரு ரீகப் பார்த்துடலாமா? லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயின் ரோஸ் கோன் எவ்வளோ சொல்லியும் கேட்காம, இல்லை நான் இங்கே இருக்கவே மாட்டேன், நான் போய் ஆவேன்னு சொல்லிட்டு அவங்க புக்கெட்டில் இருந்து பேங்காக்கு போயிருந்திருப்பாங்க. அங்கே போயிட்டு அவங்களுக்கு வேலை கிடைக்காது. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாத ஒரு குழந்தைங்களுக்காக டியூஷன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வீடை எப்படியாவது சேல் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் சேல் ஆகாத இருந்துச்சு. இந்த வின்னுக்கும் ஒரு வழியாக 7-8 வருஷம் ஜெயில் தண்டனையும் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரோஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து ஒரு 60,000 பக்கம் அவங்களுக்கு வந்திருக்கும். அந்த பணத்தை கொண்டு போயிட்டு எப்படியாவது அந்த வின்கிட்ட சேர்த்துடணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவனுக்கு பேங்க்கில் பணம் அனுப்பி வச்சிட்டாங்க. அந்த பேங்க் டீட்டெயிலில் அவனுக்கிட்ட காட்டணும் இல்லையா, அதனால் ஜெயிலில் போயிட்டு அவங்க பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க. அந்த வின்னை பார்த்துட்டு இவங்க ரொம்பவே பயந்து போயிருந்திருப்பாங்க. அதோட தானே முடிஞ்சிருந்துச்சு. இந்த எபிசோடில் அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த வின்னை பார்த்துட்டு அவங்க ரொம்ப பயந்து போய் உட்காந்துருக்க, அவன் வந்த உடனே இந்த மாதிரி நான் வாங்கின பணத்துலேருந்து கொஞ்சமாக அனுப்பி வச்சுருக்கேன், இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் கட்டிடுறேன், உன் பணத்தை ஃபுல்லாகவே கட்டிடுறேன் சொல்லிடுறாங்க. இந்த பணம் யாருக்கு வேணும்? நான் கேட்டேன், நான் உங்ககிட்ட பணம் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எனக்காக அங்கேருந்து சொத்து வாங்கிறதுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேன். ஆனால் நீ அதை கேட்டியா? அந்த கோனை போய் லவ் பண்ண. நான் ஏற்கனவே உனக்கு வார்ன் பண்ணனா இல்லையா அவனை நீ லவ் பண்ணக்கூடாதுன்ட்டு? ஆனால் நீ கேட்காம அவனை லவ் பண்ணதும் இல்லை, அதை என்னையும் காட்டி கொடுத்துட்டல்ல. இப்போ வந்துட்டு கொஞ்சமாக பணம் அனுப்பி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. நான் கொடுத்த பணத்தை உன்னால் ஒன்றா கட்ட முடியுமா? நீ எவ்வளோ பெரிய துரோகம் எனக்கு பண்ணியிருக்க தெரியுமான்ட்டு செம்மையாக கத்துறான். செம்மையாக அவங்கள பிடிச்சி திட்டி விட்டுட்டு நான் பேசிட்டேன், நான் போகணும்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு ஆள் வீட்டை வாங்கிக்கிறதுக்காக உட்காந்துருக்காங்க. அந்த வீட்டை வாங்கிக்கிறதுக்காக ராட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே ராட்டும் சொல்கிறேன், இந்த மாதிரி நம்ம வீடை வாங்கிக்கிறாங்களான்னு சொல்ல உடனே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவர் கிளம்பக்குள்ள அவருடைய ஃபோனை அங்கேயே விட்டுட்டு கிளம்பிடுறாரு. அந்த ஆள் வெளியே போன உடனே நம்ம ராட்க்கும் ரோஸ்க்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. கட்டி பிடிச்சிட்டு ஏ ஜாலின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த ஆள் ஃபோன் விட்டுட்டு போயிட்டான் இல்லையா, அந்த ஃபோனுக்கு யாரோ கால் பண்ணுறாங்க. நம்ம ரோஸும் அவங்க ரூமில் இருந்து வந்துட்டு, என்ன ராட் பண்ணுற, ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, கால் அட்டன் பண்ணி பேசுன்னு சொல்கிறதுக்கு, இல்லையே என் ஃபோன் ஒன்றும் ரிங்கிங் ஆகலை, உன் ஃபோனாக தான் இருக்கும் பாரு அப்படின்னு சொல்ல, இல்லையே என் ஃபோனும் இல்லையே, அப்போ யார் ஃபோனாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஆள் விட்டுட்டு போனான் இல்லையா, அந்த ஃபோனுக்கு தான் கால் யாரோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலில் இருக்கிற நேமை பார்த்துட்டு நம்ம ரோஸ் ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம ரோஸ் வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொன்னா இல்லையா, அந்த ஆள் போயிட்டு நம்ம கோனை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். நான் முதல்ல டவுன் பேமெண்ட் கட்டிடுறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கட்டிடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா. அது 8-9 மில்லியன் தானே, நீ மொத்தமாகவே வாங்கிடலாம்ல, எதுக்காக நீ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு கேட்டுட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம ரோஸ் அங்கே வந்துடுறாங்க. அப்போ அந்த நம்பரில் இருந்தது கோன் தானாட்டுக்கு. அவங்க வந்தவுடனே, எனக்கு தெரியும் நீயாக தான் இருக்கணும்னு எனக்கு தெரியும், இவர் எங்கள் வீட்டுக்கு வந்து என் வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளே நான் யோசிச்சிருக்கணும், அவருடைய ஃபோனை அங்கே விட்டுட்டு வந்துட்டார், அப்பயே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீயாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோனை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ கோன் அவனை முறைச்சி பார்க்க அவன் பயந்து போயிடுறான். சாரி கோன், எனக்கு தெரியாத பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்க, அதுக்கப்புறம் கோனோ நம்ம ரோஸ் பின்னாடியே வந்துடுறாரு. ரோஸ் நில்லுங்க, அவங்க கேட்கவே இல்லை, போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு, நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேனா, எதுக்காக நீ தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற? நான் என்னுடைய கஷ்டத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்காக தேவையில்லாத வரேன்னு சொல்கிறதுக்கு? நீ வீடை விற்கிற, நான் வீடு வாங்குறேன், இதில் என்ன உனக்கு பிரச்சனை? என்னதான் இருந்தாலும் அது உனக்கு உன் வீடு வித்துருச்சுன்னா உனக்கு தானே ப்ராஃபிட்டு, அது எதுக்காக நீ தேவையில்லாத இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கங்கிறதுக்கு? இல்லை, எனக்கு ஒன்றும் உங்கள் ஹெல்ப் தேவையில்லை, நான் ஏற்கனவே உனக்கும் அப்பாவுக்கும் ரொம்பவே கெடுதல் பண்ணிட்டேன், எனக்கு அதுவே உறுத்திக்கிட்டு இருக்கு, நீ வேற தேவையில்லாத ஹெல்ப் பண்ணி இன்னமும் எனக்கு ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்ல, ஏ ரோஸ், எத்தனை மாதம் ஆயிடுச்சு, நீ இன்னும் அதை மறக்கவே இல்லையா? ஏன் இன்னும் ஒன்று நீயே ஹர்ட் பண்ணிக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, விட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே கோன் அப்பாவும் அம்மாவும் அங்கே வந்துடுறாங்க. ரோஸ், நீ இன்னமும் அதே நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியான்னு கேட்குறாரு. அவங்க அவரை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டு, மாஸ்டர் நீங்களான்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் உன் வீட்டை வாங்கிறதுக்காக அவனை அனுப்பி வச்சுருந்தேன், அதில் உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் உன் வீட்டை எனக்கு நீ சேல் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்க அவங்க பயந்துடுறாங்க. இங்கே பாரு, நீ நேர்மையான பொண்ணு தான், அதை நான் உனக்கு என்னோட சொத்தை எழுதி கொடுக்கக்குள்ள நீ வேண்டான்னு சொன்ன பாரு, அப்பயே எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு.
ஆனால் நீ இன்னமும் அரகண்டாகவே இருக்கன்னு கேட்குறதுக்கு நான் ஒன்றும் அரகண்ட்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்களா? அப்போனா அக்செப்ட் பண்ணிக்க, ஏன் வேணாங்கிற? நீ நீ இதுக்கு மேலே என்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காத ப்ளீஸ். நான் உங்ககிட்ட லாஸ்ட்டாக ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். எனக்காக என்னோடய ரெக்வெஸ்ட்டை ஏற்றுக்குவியான்னு கேட்குறாரு. உங்களுக்கு என்ன ஆக போகுது? உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்கள் ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சுப்பா? சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்க அவர் அப்படியே வாயை மூடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே ஹாஸ்பிட்டலில் அவரை ஸ்ட்ரெச்சரில் வச்சு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இவருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் கூட்டிகிட்டு போகிறாங்களாட்டுக்கு ஆப்ரேஷன் தேட்டருக்கு. அவர் அப்பயும் விடாமல் நம்ம ரோஸ் கிட்ட பேசிக்கிட்டே தான் வராரு. அவங்களும் அப்பா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. எங்கள் அம்மாவுக்கு கூட ஆப்ரேஷன் நடந்துச்சு, அதுவும் பெரிய ஆப்ரேஷன் தான். ஆனால் அவங்க இப்போ நல்லா இருக்காங்கல்ல, அதே போல் நீங்களும் நல்லா ஆகிடுவீங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அவரை தைரியப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவரை ஸ்ட்ரெச்சரில் வச்சு தானே கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்கள நிப்பாட்ட சொல்லிட்டு, ரோஸ் நீ பண்ணது முதல்ல என்னை கோவப்படுத்துனுச்சு தான், அதுக்கப்புறம் உன் மேலே எனக்கு கோவமே இல்லை. நீ பண்ணது தப்பும் இல்லை, யாரோ ஒருத்தருக்காக நீ ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நினச்ச, அதனால் அது ஒன்றும் தப்பு கிடையாது. நீ எதுவும் அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு உன்னை நீயே பனிஷ்மெண்ட் பண்ணிக்காத, எதுக்கும் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. அப்போ இவங்கெல்லாம் பாருங்களேன், ஏதோ அவரை பிக்னிக் அனுப்பி விடுற மாதிரியே பாயெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம ஊர்லெல்லாம் பயந்துக்கிட்டே அனுப்பிடுவோம்ல. அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து கொஞ்ச நாள்லேயே நல்லாயிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே யூயாங் ஓடி வந்துடுறா. அவரும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாரு. நான் பாரு இப்போ ரொம்ப நல்லாயிட்டேன், இனிமேல் இந்த இடத்துல ஜாகிங் பண்ணால் கூட நான் வேகமாக ஓடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருப்பார். கோனும் ஆமாப்பா இப்போ நீங்கள் ரொம்ப நல்லாயிட்டீங்க, சரி சரி நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், இப்போ வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு யூயாங் கிட்ட எங்கே நம்ம அப்பாவை பார்த்துக்கிறதுக்காக ஆள் வந்துட்டாங்களான்னு கேட்க அந்த பொண்ணு சிரிக்கிறா. இங்கே உள்ள கோன் அப்பா வந்தார் இல்லையா, அவர் வீட்டெல்லாம் பார்த்துட்டு இதை ரெனோவேட் பண்ணணும், அதை பண்ணணும், இந்த வீடை அப்படி சேஞ்ச் பண்ணணும், இப்படி சேஞ்ச் பண்ணணுன்ட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிக்கிட்டே வராரு. உள்ளே வந்து நம்ம ரோஸ் உக்காந்துருக்காங்க. ரோஸை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ரோஸ் நீ வந்துட்டியாங்க, அப்பா வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இப்போ ரோஸ் கூடவே ரோஸ் தம்பி அவங்க அம்மாவும் வந்திருப்பாங்க. அவங்களும் வணக்கம் சொல்ல, இல்லை இல்லை நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, உட்காருங்கன்னு உட்கார வச்சிடுறாங்க. அவருக்கு ரோஸை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுதா. அதனால் அவங்கக்கிட்ட இப்போ எப்படி வந்தேன்னு கேட்குறதுக்கு, நான் தான்ப்பா கூப்பிட்டேன், உங்களை பார்த்துக்கிறதுக்காக நான் தான் கூப்பிட்டேன்னு சொல்லுவார் கோன். அப்படியா, என்னை பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்கா, ரொம்ப நல்ல விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே இருக்கலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரோஸ் அம்மா ரோஸ் தம்பி நீங்கள் 2 பேருமே இங்கே தான் இருக்கணும். நீங்கள் இங்கேருந்து போயிட்டீங்கன்னா உங்களை நினச்சி அவள் கவலைப்படுவா, அவள் கவலைவே படக்கூடாது, இங்கே தான் இருக்கணும், அதனால் நீங்களும் இங்கேயே இருங்கன்னு சொல்லுவாரா. இல்லை சார் நாங்கள் போய் ஆகணும், ராட் ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கான், அதை வேற பார்த்துக்கணும், நாங்கள் போய் ஆகணும், நாங்கள் 2 பேரும் போயிடுவோன்னு ரோஸ் அம்மா சொல்கிறாங்களா. அதை கேட்டவுடனே அவருக்கு ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் ரோஸ் கிட்டியா நீ அப்போ கொஞ்ச நாளில் நான் நல்லா ஆனதுக்கப்புறம் நீயும் அவங்க கூட போயிடுவியான்னு கேட்குறதுக்கு, அதுக்கு ரோஸ் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டு, இல்லைப்பா இனிமேல் ரோஸ் இங்கே தான் இருக்க போகிறா, அவள் இனிமேல் எங்கேயும் போக மாட்டா, இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அப்படியா, அப்போனா ஓகே, அவள் இங்கே இருக்கிறதுக்கு என்ன ரீசனாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஓகே தான். அவள் என் மகளாக இங்கே இருக்கணும்னாலும் இருக்கலாம், என்னுடைய மருமகளாக இங்கே இருக்கணும்னாலும் இருக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கவும் அவங்க முழிக்கிறாங்க. அப்பா என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு, வா வா என் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கே அப்படின்ட்டு பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு பிடிச்சிக்கிறாரு அவங்கள. ரோஸ் அம்மாலாம் வாயடிச்சு போய் உட்காந்துருக்காங்க. என்ன ஒன்றுமே சொல்ல முடியல, அவங்க ஒரு மாதிரி ஷாக்கில் உட்காந்துருக்காங்க. உடனே கோன் அப்பா இருந்துட்டு, நான் உங்கள் மகளை கேட்குறேன், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்கவும் அவங்க வாயை திறக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி கோன் அம்மா இருந்துக்கிட்டு, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, அவங்க இப்போ தான் வந்திருக்காங்க, இப்படி சடன்லி அவங்கள்ட்ட கேட்டால் அவங்களுக்கு எப்படி தோணும், கொஞ்சம் அவங்களுக்கும் டைம் கொடுங்களேன்னு சொல்ல, என்ன பெண் சொல்கிற நீ, நான் எங்கே சீக்கிரமாக கேட்குறேன், ஏற்கனவே ரொம்ப மாதம் ஆயிடுச்சு, நீ என்ன சொல்கிற ரோஸ் சொல்லு, ஏன் இன்னமும் யோசிச்சுக்கிட்டே இருக்க, சொல்லுன்னு கேட்க அவங்க எதுவுமே அவங்க சொல்ல வாய் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சீக்கிரமாகவே கிராண்ட் சைல்டு வேணும்னு கேட்குறாரு. எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. அப்புறம் கோன்கிட்டே என்ன கோன்னு கேட்க, ஓகே பண்ணு சொல்லிடுறாரா. அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அவங்கள கட்டி பிடிச்சிட்டு இப்போ நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ரோஸ் யோசிச்சுக்கிட்டே வெளியே வந்துடுறாங்க. பின்னாடியே கோனும் வந்துட்டு, நீ அப்பா சொல்கிறத பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, நான் வேன் கூட அன்னைக்கு வந்திருந்தப்ப எனக்கு என்னால் ஃப்ரீயாக மூச்சு கூட இங்கே விட முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க.
எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நானும் அப்படி தான் ஃபீல் பண்ணேன்னு சொல்லுவாரா? ஏன்னு கேட்குறதுக்கு, ஏன்னா நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நம்ம அன்னைக்கு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம்ல, அப்பயே உன்னை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீ இங்கே என்னுடைய தங்கச்சியா வந்திருந்தல்ல, அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறது, என்ன யோசிக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்படி குழம்பி போய் இருந்தேன். அதுக்கப்புறம் நீ மோன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு அப்பா கிட்ட சொல்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை நான் எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியலன்னு சொல்ல, எனக்கும் புரியுதுன்னு சொல்லுவாங்களா? உண்மையிலுமே நீ என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறியா? அப்போனா நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ண, அவங்க அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் அமைதியாக நிற்பாங்களா? ரோஸ், நான் அது சீக்கிரமாக கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கு எவ்வளோ நாள் வேணுமோ எடுத்துக்க. நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு பதட்டத்தோடு சொல்லுவாரா? கோன், நான் ஒரு கெட்ட பொண்ணுன்னு சொல்லுவாங்களா? நீ ஒன்றும் கெட்ட பொண்ணுலாம் கிடையாது. நான் லவ் பண்ணுற பொண்ணு. அது கேட்ட உடனே ரோஸ் அப்படியே ஹாப்பி ஆகிடுறாங்க. கோன் லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுவாங்களா? அதுக்கப்புறம் கோனும் அவங்கள கிஸ் பண்ண, அதுக்கப்புறம் கோன் கேட்குறாரு, என்னை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிறியான்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ரோஸும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே ஹாப்பி ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் செரிமனியும் ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ரோஸும் நல்லா அழகாக ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக டைமண்ட் நெக்லஸ்ஸு, டைமண்ட் செயின்னுன்ட்டு கோட் பின்ல இருந்து எல்லாமே டைமண்டாகவே வாங்கி போட்டு விட்டுருக்காங்க. ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் ரோஸ் அம்மா பார்த்துட்டு, நீ ரொம்ப அழகாக இருக்கிற ரோஸ், ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கோன் அப்பாவும் அம்மாவும் அங்கே வந்துடுறாங்க. அதுவும் கையில் கிரீடத்தோடு வராங்க. அதை நம்ம ரோஸ் கிட்ட கொடுத்து, இது எங்கள் பாட்டி அம்மாவோடைய க்ரோன், நீ இதை போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே ரோஸ்க்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுறாங்க. ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் செரமனி நடக்கிற இடத்துக்கும் வந்துடுறாங்க. நம்ம ரோஸும் அந்த க்ரோன் வச்சுட்டு ரொம்ப அழகாகவே ரெடி ஆகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கல்யாண சடங்குகளும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சாமிக்கு முன்னாடி அகர்பத்தியெல்லாம் பற்ற வச்சு 2 பேரும் வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ சூப் மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அது 2 பேரும் மாறி மாறி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோஸ் அம்மாவுக்கு டீ கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அவங்களும் கொஞ்சம் பணம் கவர்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கோன் அப்பா அம்மா கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. டீயெல்லாம் கொடுத்துட்டு அவங்களும் கவர்லாம் வச்சுட்டு அவங்களும் ஆசீர்வாதம்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, என் 2 பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கோன், ஒரு குடும்ப தலைவனா நீ நேர்மையாக நம்ம வீட்டை நல்லபடியாக கொண்டு போவேன்னு நான் நினைக்கிறேன். நல்லபடியாக கொண்டு போவேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரோஸ்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. எனக்கு சீக்கிரமாகவே பேர குழந்தை வேணும்னு சொல்லி கேட்குறாரு. அவங்களுக்கு ரொம்ப வெக்கமாயிடுது. அதுக்கு கோனும் சரிப்பா சரிப்பான்னு சொல்லுவோம். அவங்களுக்கு இன்னும் வெக்கமாயிடுது. கோன் சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப அழுகையே வர ஆரம்பிச்சிருச்சு. அழுதுகிட்டே நன்றிப்பான்னு சொல்லுவாங்களா? நீ எழுது அப்பாவே அழ வச்சிடாதுன்னு அவர் சொல்கிறாரு. அப்படியே அந்த இடம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம கோனும் ரோஸும் ஹனிமூனுக்கு வந்திருக்காங்க. அதுவும் எங்கே தெரியுமா? இவங்க 2 பேரும் ஆக்சிடெண்ட் ஆகி எந்த பீச் ஓரத்தில் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போய் இருந்திருப்பாங்க இல்லையா, பீச் ஓரமாக, அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதே இடத்துல டென்ட்டெல்லாம் போட்டுட்டு எல்லா செட்டப்பும் அங்கே பண்ணிவிட்டு ஹனிமூன் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கோன் சொல்கிறாரு, நான் எதுக்காக தெரியுமா இங்கே உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், உன்னைய ஃபாரின்க்கெலாம் கூட்டிகிட்டு போகாத, இங்கே எதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு இந்த இடம் அப்படி ஸ்பெஷலான இடம்னு சொல்லுவாரா? அதுக்கு ரோஸ் இருந்துட்டு, எனக்கு உங்கள் கூட எங்கே இருந்தாலும் அந்த இடம் எனக்கு ஸ்பெஷல் தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாத நம்ம ஒரு டைம் வந்து காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம்ல, நீ கூட என்னை ஏரிக்கு பக்கத்தில் அங்கே டென்ட் போட்டு நம்ம 2 பேருமே தங்கியிருந்தோமே, அந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு திரும்பவும் அங்கே போகணுன்னு ஆசையாக இருக்குது. ரோசானாவா அங்கே நான் போயிட்டு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மோனா இல்லை அப்படின்னு சொல்லவும் அவரும் சரிங்கிற மாதிரி பார்க்க, அதுக்கப்புறம் சரி நம்ம கொஞ்சம் வாக் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கையை நீட்டுவாங்களா? அவரும் சிரிச்சுக்கிட்டே வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு ரிங் சூப்பராக இருக்குல்லன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே நடந்து போய்கிட்டு இருக்கக்குள்ள ஆல்ரெடி இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்த பார்த்துடுறாங்க. அதை பார்த்த உடனே அவங்க பழைய ஞாபகம்லாம் திரும்ப வர நம்ம ரோஸ் அதை பார்த்துக்கிட்டே நிற்பாங்களா? கோன் அவங்கள பார்க்கவும் அவங்களுக்கு வெக்கமாயிடுது. வெக்கப்படவும், எதுக்காக வெக்கப்படுற, நான் ஒன்றும் வெக்கப்படலையேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அவரும் சிரிச்சுக்கிட்டு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா,
என்னோட வாழ்க்கையே இங்கே தானே ஆரம்பிச்சிச்சு, அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்களும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. முதல்ல நடந்ததை நினச்சி பார்க்கறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை நான் என் மனசார செய்யல. எனக்கு வேறு வழி இல்லாது தான் அவன் சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டு நடிக்கிறதுக்காக வந்துட்டேன்னு சொல்லுவாங்களா, அதுவும் அவங்க ஹார்ட் கிட்ட கையை வச்சுக்கிட்டே சொல்லவும், இங்கே பாரு, இனிமேல் இந்த ஹார்ட்டுக்கு சொந்தமானவ நீ கிடையாது, அதோட ஓனர் நான் தான். அதனால் இந்த ஹார்ட்டை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், இந்த ஹார்ட்டையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நீயும் என்கிட்ட எதுவும் மறைச்சி வச்சு செய்யணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாமே என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஒரு ஹஸ்பண்டாக எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் பண்ணுவேன். சரி, நான் இனிமேல் அந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு எதுவும் பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ கொன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவரும் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாரு. அப்போ நம்ம ரோஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நெத்தியை கட்டுறாங்க கிஸ் பண்ணுறதுக்காக. அப்போ கோன் இருந்துட்டு, இங்கே பாரு, இனிமேல் எப்போயா இருந்தாலும் லிப்பில் தான் கிஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு லிப்லேயே கிஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஹாப்பியாக அந்த பீச்லேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதோடு தான் இந்த ட்ராமாவே முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனாலேயே இந்த ட்ராமாவை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கே எனக்கு மனசே வரலன்னா பாருங்களேன். என்னதான் பிரதர் சிஸ்டர் லவ்ங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில் கொண்டு போயிருந்தாலும், ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டை கொடுத்து அந்த சீரீஸே ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குற மாதிரியும், ஒரு ஆக்வர்ட்னஸ் இல்லாத மாதிரியும் கொஞ்சம் நார்மலாகவே இந்த சீரீஸ் போயிருந்துச்சு. அதனாலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன போலவே உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ட்ராமாவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.